ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்த அறுவடையை பார்த்துடலாமா? ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் நிறைய தோரி காய்ச்சிருந்தது. தோரினா நம்ம பீக்கங்காய் தான். இது ரொம்ப டேஸ்டியாகவும் சமைக்கலாம். நாங்கள் ரொட்டி கூட இது சூப்பராக செஞ்சு சாப்பிடுவோம். நிறைய தோரி காய்ச்சிருந்தது. அவர் நாங்கள் இல்லாததுனால வெளியில் சாப்பிட்ருந்தார். அதனால் இது பறிக்கவே கிடையாது. சரி, சமைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சிக்கலான்னு சொல்லி அப்படியே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெறும் தண்ணி மட்டும்தான் விடுறோம். எந்த பெஸ்டிசைட்ஸும் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பயங்கர விலைக்கு விற்கிறாங்க. இங்கெல்லாம் இந்த 2-3 தோரியே 1000 ரூபா கொடுத்து கூட வாங்கிட்டு போயிடுறாங்களாம். இப்போ இந்த தோரி ஈஸியாக விளைச்சிடலாம். நம்ம அதிக மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த லோக்கின்னு சொல்கிறாங்களே சொரக்காய், இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த மெயின்டெனன்ஸுமே பண்ணுறது கிடையாது. தண்ணி மட்டும்தான் கொடுக்குறோம். இன்றைக்கி அறுவடையில் இவ்வளோ தான் கிடச்சிது. இது கூட ஒரு குட்டி பேட்டாவும் கிடச்சிது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.